தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த ஒரு மெசேஜ், ஒரு அப்டேட் தான் பார்க்குறீங்க. ஜூலை 2025 இப்போ உள்ள அகாடமிக் இயருக்கான எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது, வேறு வழி இல்லை, அதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பே பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வேறு ஒரு கோர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது. மணியை ரீஃபண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி அங்கே போய் நீங்கள் பணத்தை போய் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது எழுத்துப்பூர்வமான ஒரு லெட்டர், ஓகேங்களா, அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போகும்போது கொண்டு போகணும். அதோடு பார்த்தீங்கன்னா ரிக்யூர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு, என்னென்ன தேவைப்படுதோ அந்த சர்டிஃபிகேட்ஸு அண்டு முக்கியமாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு போய் ஜெராக்ஸ்லாம் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு கோர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லி நோட்டுன்னு போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டினால் டேரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட நியூஸ் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் அது ஷேர் ஆகிருந்திருக்கு இந்த மெசேஜ். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எம்எஸ்சி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கன்சர்ன் ஸ்டாஃபை கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது கன்ஃபார்ம் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கன்சர்ன் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.